அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 18வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக வெளிப்படுத்துங்கள். இந்த விகிதத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? 3 விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை 3 நபர்கள் பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். 1:2:3. முதல் நபர் 1 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், ரெண்டாவது நபர் 2 மணி நேரம், மூன்றாவது நபர் 3 மணி நேரம் வேலை செய்யணும். இதே ஒரு நாள் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, முதல் நபர் 1 நாள் வேலை செய்யணும்னா ரெண்டாவது நபர் 2 நாள் வேலை செய்யணும், மூணாவது நபர் 3 நாள் வேலை செய்யணும். அந்த யூனிட்டை மட்டும் மாற்றக்கூடாது. மணி நேரம்னா மணி நேரம், நாள் கணக்குனா நாள் கணக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விகிதங்களை முதல்ல பின்ன வடிவில் மாற்றணும். பின்னத்தை சதவீதமாக எளிமையாக மாற்றிட முடியும். இந்த விகிதத்தை எப்படி பின்னமாக மாற்றுறதுன்னா, இந்த மொத்த பங்குகளின் கூடுதல் 1:2:3 எல்லாத்தையும் கூட்டுங்க, 6ன்னு வந்துடும். மொத்தம் 6க்கு 1 முதல் நபரின் வேலை, 6க்கு 2 இரண்டாவது நபரின் வேலை, 6க்கு 3 மூன்றாவது நபரின் வேலை. இன்னும் எளிமையாக புரிய வைக்கணும் அப்படின்னா மணி நேரமாகவே எடுத்துக்கலாம். 3 நபர்கள், அதில் முதல் நபர் 1 மணி நேரம் வேலை செய்யணும், ப்ளஸ் இரண்டாவது நபர் 2 மணி நேரம் வீட்டை க்ளீன் பண்ணுற வேலையை செய்யணும், மூன்றாவது நபர் 3 மணி நேரம் வீட்டை க்ளீன் பண்ணணும். இப்போ மொத்தமாக எவ்வளோ மணி நேரம் க்ளீன் பண்ணியிருக்காங்க? 6 மணி நேரம். இதுதான் பகுதியில் வந்துடும். அந்த பின்னத்தின் பகுதியில் மொத்தமாக 6 மணி நேரம், அதில் 1 மணி நேரம் முதல் நபர் வேலை செய்வார். மொத்தமாக 6 மணி நேரம், அதில் 2 மணி நேரம் இரண்டாவது நபர் வேலை செய்வார். மொத்தமாக 6 மணி நேரம், அதில் 3 மணி நேரம் மூன்றாவது நபர் வேலை செய்வார். இப்போ எல்லாமே பின்னங்களாக மாற்றிட்டோம். பின்னத்தை சதவீதமாக மாற்ற முடியும். 6க்கு 1ன்னா 100க்கு எவ்வளோ? அதுதான் சதவீதம். முதல்ல இந்த விகிதங்களை கூட்டிக்கலாம். வேலையின் பங்குகளின் மொத்த கூடுதல், முதல் நபர் 1 பங்கு, இரண்டாவது நபர் 2 பங்கு, மூன்றாவது நபர் 3 பங்கு, எல்லாத்தையும் கூட்டுங்க. 1 + 2 3, 3 + 3 6. வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக வெளிப்படுத்துங்கள். வேலையின் 3 பகுதிகள் இருக்குது, அவற்றின் பின்ன வடிவம். மொத்தமாக 6, அதில் 1 பங்கு வேலையை முதல் நபர் செய்கிறாரு, 6ல் 2 பங்கு வேலையை இரண்டாவது நபர் செய்கிறாரு, 6ல் 3 பங்கு வேலையை மூன்றாவது நபர் செய்கிறார். முதல் பகுதி, அதாவது 6க்கு 1 பகுதி வேலையின் சதவீதம். 6க்கு 1ன்னா 100க்கு எவ்வளோ? மேலே கீழே 2ஆல் சுருக்கிக்கலாம். 50, இது 3. 50ஐ 3ஆல் சுருக்கிக்கலாம். 50 ÷ 3, 1 3 3, மிச்சம் 2, இங்கே இருக்கிற ஒரு சைபரை இறக்கி எழுதிக்கலாம். 20, 6 3 18, மிச்சம் 2. இதை அப்போ கலப்பு பின்னமாக எழுதிக்கலாம். 16 வகுக்கக்கூடிய எண் பகுதியில் வந்துடும், மீதி தொகுதியில் வந்துடும். 16 2/3 சதவீதம். அடுத்ததாக 2 பங்கு வேலை செஞ்சாங்க இல்லையா, அதாவது 2/6, இதன் சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். 6க்கு 2ன்னா 100க்கு எவ்வளோ? சுருக்கலாம். 1 2 2, 3 2 6. 100ஐ 3ஆல் வகுக்கணும். 3 முறை இருக்குது. 3 3 9, மிச்சம் 1 0. 3 முறை இருக்குது. 3 9, மிச்சம் 1. இப்போ 33 1/3 சதவீதம். ஈவு முழு எண் பகுதியிலையும் மீதி தொகுதியிலையும் வகுக்கும் எண்ணெய் பகுதியிலையும் வச்சுக்கணும். கடைசியாக 3/6 பகுதி வேலையின் சதவீதம். ஆறுக்கு 3ன்னா 100க்கு எவ்வளோ? சுருக்கலாம். 2 முறை இருக்குது. 100ஐ 2ஆல் வகுத்தோம்னா 50. ஸோ 50%. அவ்வளோதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 19வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.